இன்றைய வசனம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை நாம் பார்க்கலாம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்கனாவின் மனைவியாகிய அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. ஆனா அவளுடைய சக்லத்தியாகி பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனா அவள் ஒரு நாள் எப்போதும் அன்னாளை தனது வார்த்தையினால வேதனைப்படுத்தி மனம் அடிவு உண்டாக்குகிறாள். அவளை வேதனைப்படுத்துகிறாள் தன்னுடைய வார்த்தைகளினால. அந்த வார்த்தைகள் அன்னாளின் உள்ளத்தை மிகவும் பாரப்படுத்திட்டு இருக்கிறீமானவர்களே. அதனால அவள் ஆலயத்துல போய் மனம் கசந்து மிகவும் அழுகிறாள். அன்னாள் சுயநலமா ஜெபிக்கல. அவளுடைய ஜெபம் ஆண்டுடைய சமூகத்தில் அவள் கண்ணீர் வடித்து தன்னுடைய பாரத்தை எல்லாம் அவளுடைய சமூகத்திலே கொட்டுகிறாள். ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் பொருத்தனை பண்ணி அவனுடைய சமூகத்தில் அவள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாள். அந்த பொருத்தனையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். பிரியமானவர்களே, அன்னாளின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் கர்த்தர். ஒரு பெரிய ஊழியக்காரனும் ஒரு தீர்க்கதரிசியும் ஒரு நியாயாதிபதியுமாக சாமுவேலை கொடுத்து, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் கொடுத்தார் அன்னாளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாய் கர்த்தர் அன்னாளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு என்று அந்த பிள்ளையை ஒரு பிள்ளைதான், ஆனால் அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று கொடுத்ததுனால, ஆண்டவருடைய தேவைக்காக கொடுத்ததுனால மேலும் 5 பிள்ளைகளையும் ஆண்டவர் அன்னாளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டது. அவளுக்கும் ஒரு குழந்தையை கொடுத்தார். மேலும் 5 பிள்ளைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்கிற, இந்த வார்த்தைகளை கேட்கிற, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எந்த பிள்ளைகளானாலும் சரி, எந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய மருமக்களுக்காக, யாருக்காக நீங்க ஜெபித்தாலும், சகோதரிகளாக இருக்கலாம். ஒருவேளை நீங்க வருட கணக்கில இந்த பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ, கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, மனுஷனுடைய வார்த்தைகளால நான் துக்கப்படுகிறேனே, கண்ணீர் வடிக்கிறேனே, எத்தனை நாட்கள் அந்த கண்ணீருக்குள்ளே நான் தவித்து நின்று கொண்டிருப்பேன். ஆண்டவரே, எனக்கு நீர் இரக்கம் பாராட்ட மாட்டீரா, எனக்கு ஒரு குழந்தையை தரமாட்டீரா என்று சொல்லி கூட ஒருவேளை நீங்க கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். அந்த கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, அவர் பார்க்காமல் இருப்பதில்லை. நீங்க கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். நிச்சயமாய் நீங்கள் வேண்டிக் கொண்ட இந்த காரியங்களிலே உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அந்நாளை போல ஒரு பொருத்தனையோடு நீங்கள் செவியுங்கள். உங்களுடைய பாரங்களை எல்லாம் நீங்க ஆண்டுடைய சமூகத்திலே கொட்டி விடுங்கள். உங்களுடைய துக்கத்தை எல்லாம் அவர் மாற்றி ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அற்புதத்தை செய்வார். அன்னாளுக்கு செய்தாரே அதே தேவன் நாம் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். அவளுடைய கர்ப்பத்தை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு சாமுவேலை கொடுத்து தீர்க்கதரிசியாக மாற்றுவார். ஆனால் உங்களுக்கும் அந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்து உங்களையும் ஆசீர்வதிப்பார். கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் நிச்சயமாக நீங்களும் ஒரு பொருத்தனையோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கும் அந்த அற்புதத்தை செய்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றுவார். வருகிற ஆண்டிலும் கூட உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்து உங்களை குடும்பமாய் சந்தோஷப்படுத்துவார். பிரியமானவர்களே, நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவீர்கள். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. கர்த்தரை நீங்க ஒருபோதும் அவிசுவாசமாய் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். கர்த்தரை நம்பி சார்ந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே அற்புதத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆமீன்.